ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் உங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த தொகுதியிலையுமே தாவேக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. தாவேக்கா வருது வரல அப்படிங்கிறது இல்லை, எல்லா தொகுதியிலுமே 2வது இடத்துல ஒரு கணிசமான வித்தியாசத்தில் தான் மற்ற கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை. அண்டு இங்கே ஒரு வரலாறு உண்டு, இங்கே ஒரு இது நடந்தால் அது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு வரலாறு உண்டு. யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரில, இந்த 2 வருஷமாக என்கிட்ட அதிகமாக தாவேக்கா கன்னியாகுமரியில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்கக்கிட்ட நான் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லியிருப்பேன். நிறைய பேர்கிட்ட இதை ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். என்கிட்ட பேசினவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அது இன்னொருக்கா நான் நினைவாக விட்டுறேன். இன்றைக்கி காலையில் எங்கள் மாமி ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க அதை தான் கேட்டு வருத்தப்பட்டு போனாங்க. என்னப்பா நம்ம தாவேக்கா கன்னியாகுமரியில் வரலையே அப்படின்ட்டு. இங்கே ஒரு வரலாறு உண்டு. அது என்ன தெரியுமா? இங்கே கன்னியாகுமரி தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சிக்காரங்க என்றைக்குமே தலைமைக்கு இருக்க மாட்டாங்க. அதாவது ஆட்சி அமைக்கிற முதலமைச்சர் கட்சியில் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு போன எலெக்ஷனில் இங்கே ஜெயிச்சது யார் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரம். ஆனால் மத்திய தலைமையில் யார் இருந்தால் திமுகவை சார்ந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு, கன்னியாகுமரி தொகுதியில் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. இதை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அது உண்மையான தகவல் உங்களுக்கு வரும். ஸோ கன்னியாகுமரி தொகுதியில் இப்படி ஒரு ராசி உண்டு. ஸோ இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏடிஎம்கேவை சார்ந்த தளவாய் சுந்தரம் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் தலைமையில் யார் இப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சி தான் தலைமையை வரப்போகுது. அதனால் இங்கே ஒரு வரலாறு உண்டு. ஆனால் இனி வர்ற காலங்களில் அந்த ஒரு இங்கே ஜெயிக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க, இங்கே தோக்குறவங்க தான் அங்கே ஆப்போசிட்டாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம தளபதி ஒருத்தரால் தான் முடியும். இனி அடுத்து வர்ற தேர்தல் காலங்களில் அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ரிசல்ட்டு நமக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இது கன்னியாகுமரி தொகுதியோட ஒரு வரமா சாபமானு தெரில. இங்கே ஜெயிக்கிறவங்க தலைமையை ஆள மாட்டாங்க, அதே போல் இங்கே தோக்குறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்க தலைமை தான் அங்கே கட்சி ஆளும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி வர காலங்களில் இந்த ஒரு இதுதான் ரூல், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இனி பிரேக் பண்ணணும். அதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் அடுத்து வர தேர்தலில் இருந்துக்கிட்டே இருக்குது. நாம் தொடர்ந்து தலைவர் வழியில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக நம்ம மக்களோட அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே தொடருவோம், பயணிப்போம். நன்றி, வணக்கம்.